இந்த பிரச்சனையில் இருக்கிறவான் கவனிங்க, இந்த பிரச்சனையில் இருக்கு, பாவத்தில் இருக்கிறவான், கடனில் இருக்கிறவான், வியாதியில் இருக்கிறவான், இதுல இருந்து டாக்டரும் கை விட்டுட்டான், சொந்தக்காரன் எல்லாம் கை விட்டுட்டான். இதுல இருந்து ஒருத்தன் கடவுள் மீட்டு கூட்டின்னு வந்து வெளியே விட்டுட்டா, அவன் உள்ளத்தில் இருந்து நீ பாடு பாடுன்னு சொல்லாததுக்கு முன்னாடி என்ன வரும்? என்ன வரும்? நாங்க பார்ப்போம், ஒரு சிலர் நல்லா பாடுவாங்க. நான் அப்பதான் நினைப்பேன், இது அவங்களா பாடல. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து பாடுவோம், சொல்லாதே வரும் பாட்டு. எல்லாரும் சேர்ந்து கையை தட்டுவோம் அப்படின்னு சொல்லாததுக்கு முன்னாடி என்ன வரும்? கை தட்டுவோம். ஏன்? எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து என்னை மீட்டு காத்து, இந்த படுகொலையிலிருந்து, இந்த மரண பிடியிலிருந்து என்னை கொண்டு வந்து தேவனை நான் எப்படி துதிப்பது, எப்படி பாடுவது? குதிப்போம், ஆடுவான். சில பேர் பாருங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் அப்பதான் நினைப்பேன், உள்ளத்தில் எதுவும் நடந்திருக்காது, பாவம், எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதனால கையை தட்டவும் முடியாது. அது சொல்லுவாங்க பாருங்க, பாடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுது, பாட்டு வரல அப்படின்னு. ஏன்? நான் விடுதலை ஆகலை. விடுதலையானுடைய கதை எப்படி இருக்கும்? அதான் சொல்றாரு, செங்கடலை பிளந்து வெளியே கொண்டு வந்த உடனே சொல்றாரு, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே பாட்ட பாருங்க. என்ன கண்டாங்க, அந்த மகிமையை பார்த்தாங்க, கர்த்தர் செஞ்சதவ அனுபவிச்சாங்க பாருங்க. பாட்டு பாருங்க, ஒருத்தன் நடனமாடி துதிக்கிறான்னா அவங்கள நம்ம அப்படியே பார்க்கறது. என்ன ஒரு பிரதர் கேட்டாரு, என்னன்னா நம்ம சபைக்கு வர்றவங்க எல்லாரும் சரியா கையே தட்ட மாட்டாங்க, உற்சாகமா பாடவே மாட்டாங்க அப்படின்னு கேட்டாரு. நான் அதனால தான் அவருக்கு எதுவும் சொல்லல, ஏன்னா நான் சொல்லாமே சொல்ல வைக்கிறான். நான் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டான். என்னை விடுதலையாக்கின தேவனை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ணுவேன்? பாடுவேன், துதிப்பேன், கரங்களை தட்டுவேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நடனம் ஆடி அவரை என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன், கைத்தாளத்தோடும் எக்காலத்தோடும் கீத்த வாத்தியங்களோடும் தம்பரோடும் வீணையோடும் சுரமண்டலங்களோடும். உலகத்துல என்னென்ன இசை இருக்குது, அது சினிமாவுக்கு இல்ல, யாருக்கு? என் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. நான் ஒன்றும் பார்ப்போம் பாருங்க, இது சும்மா படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பெரிய ஆலயத்தில் என்னென்னலாம் சினிமாவில் வாசிக்க போறாங்களோ, என் கர்த்தர் பெரியவர் என்பதை எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாங்கி போட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். நிறைய பேர் பாருங்க பாடவும் மாட்டாங்க, துதினா என்னன்னு தெரியாது, ஆராதனைக்கே வர்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் இல்லையா, ஆராதனைக்கு வர்றதே கிடையாது. பிரசங்கத்துக்கு முன்னாடி துதி ரொம்ப அவசியம், ஆராதனை ரொம்ப அவசியம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தெரியாதவங்க, புரிஞ்சுக்கணுங்க, ஆராதனை என்ன பண்ண மாட்டாங்க? மிஸ் பண்ண மாட்டாங்க. அது சொல்றாரு, கர்த்தர் என் பெலனும், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம்.